ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சொலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் வாங்க போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலையிலேயே கிளம்பிட்டோம். வெயில் பாருங்கள், காலையில் 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கணும். இசானாக்கு லீவ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இசானாவும் எங்கள் கூட வந்திருந்தா. நாங்கள் 3 பேரும் தான் போயிருந்தோம். மைசாக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஆகாசும் வீட்டில் இருந்தால், அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் போயிருந்தோம். வெயில் பாருங்கள் எப்படி அடிக்கணும். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தூத்துக்குடிக்கு டிமார்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். ஏன்னா மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறோம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஆயில் எல்லாமே இங்கே தான் மொத்தமாக வாங்கிடுவோமோ, அதனால் வாங்கிட்டு இருந்தோம். மசாலா ஜாமான் எல்லாமே நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வர்றதுக்காண்டி போயிருந்தோம். இசானா அவளுக்கு தேவையானது சாக்லேட் வேணும்னு கேட்டே இருந்தாலும், அதனால் அதை பார்த்துட்டே இருக்கா எங்கே இருக்குன்னு சொல்லி. அதில் நாங்கள் கோதுமை மாவு எல்லாமே தனித்தனியாக எல்லாம் பேக் பண்ணி போட்டாச்சு. முக்கியமாக போயிருக்குன்னா ஆயில் வாங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் தான் வாங்குவோம், மொத்தமாக வாங்குவோமா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் இங்கே தனித்தனியாக. அதனால் மொத்தமாக அங்கேயே வாங்கிட்டோம். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினோம். அப்புறம் இசானா ஜூஸ் வாங்குறதில்ல, இதெல்லாம் மெயினாக இருப்பாள். சாக்லேட் என்னதோ கேட்டுட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சர்ப்பு, இந்த வாஷிங் மிஷின் பவுட்ரு எல்லாமே எடுத்தோம். அப்புறம் ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக ஒரே தடவையில் எடுத்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா கடையில் அப்பப்போ போய் வாங்கணும். அதுக்காக தான் ஒரே டைமில் போய் வாங்கிடுவோம்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் மகிஷா கண்டி ப்ரெட் டோஸ்டர் ஒன்று வாங்கினோம். ஏன்னா ஒயமலுக்கு ப்ரெட்டு எல்லாம் டோஸ்ட் பண்ணி அவள் தான் சாப்பிடல, அதனால் அதான் வாங்கினோம். இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணலை, இனிமேல் தான் சரி அவளுக்கு வாங்கி தோசைக்கல்லில் தான் போட்டு சூடு பண்ணுவோம். சரி இருந்தாட்டி அது வாங்குவோன்னு சொல்லி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே 220 ரூபா. இந்த இடத்துல இந்த ப்ரெட் டோஸ்டர் தான். அப்புறம் எல்லா ஜாமான் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெட் எல்லாமே வாங்கினோம். இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டு வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி. மாவு ஐட்டம்லாம் போடுவோம்ல, அதுக்காக. ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லா இருந்துச்சு, சின்ன சின்னதாக இருந்துச்சு. இந்த வாட்டி தான் பெருசாக இருக்கும். இந்த தடவை சின்னது 200ரூவா 300ரூவா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் ஒன்று வாங்கினோம். வாங்கிட்டு வரும்போது குளத்தூரில் அப்படியே ஒரு குட்டி பொண்ணுக்கு பிறந்தநாள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக கேக் வாங்கினோம். ரெட் வெல்வெட் தான் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோடனே மழை மேகமாக இருந்துச்சு, ஆனால் மழை வரல. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட், சாயந்தரம் போல். ஆனால் மழை வர்ற மாதிரியே காற்று, சரியான காற்று அடித்தது. குட்டி பாருங்கள், குட்டிக்கு இற வச்சோன்னே அது பூரா கூட்டுவோன்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 சாப்பிட்டு படுத்து கிடக்காது. காற்று பாருங்கள், காற்று தான் ரொம்ப அடித்தது. காற்று அடிக்காமல் இருந்தால் மழை பெஞ்சிருக்கும். காற்றடிச்சதுனால அப்படியே மழை கிளம்பிட்டு. அப்புறம் நைட்டு காய்கறி வண்டி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எங்கள் ஆச்சியும் முத்துமாரியாக்கும் வாங்கினாங்க. அப்படியே அங்கே கொஞ்சம் போய் காய்கறி வாங்கிட்டு, இவங்க ஊருக்குள்ளே விற்க வருவாங்களா, அதனால் கொஞ்சம் வாங்கினோம். நைட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு இது மறுநாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் நாள் பருத்தி எடுப்பேன்னு சொல்லி காலையில் வேகமாக கிளம்பி போயாச்சு. புதன்கிழமை. இது பருத்தி பார்த்திங்களா, களை வெட்டியிருப்போம். இப்போ பருத்தி வெடிச்சிட்டு நல்லா வெயில் சரியான வெயில், அதனால் பருத்தி நல்லா வெடிச்சிட்டு, சரி இன்றைக்கி நாள் கொஞ்சம் மட்டும் பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி காலைல வேகமாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம களை வெட்டினோம் பார்த்திங்களா, இது களை வெட்டவும் அது பூரா நல்லா காஞ்சிட்டு. ஆனால் மழை பெஞ்சால் நல்லா காய பிடிச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாட்டி காய் கம்மி தான். இன்றைக்கி நாளில் சும்மா சாத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சமாண்டி பருத்தி பிடுங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல சீக்கிரமாக கிளம்பி போனோம். இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன். மழை பெஞ்சு தான் நல்லா காய பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம அன்றைக்கி வெட்டினோம்ல, அந்த களை எல்லாமே காஞ்சிருச்சு. எல்லாமே உழவடிக்கும்போது சரியாயிடும். பிடிங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லேட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள் நல்லா வெடிச்சு கிடக்கு. அப்புறம் நாங்கள் காலையில் எடுத்ததுக்கப்புறம் சாயந்தரம் போய் பருத்தி எடுக்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு 2 சாக்கு பறித்தோம். சொலையாக தான் முடியும் அந்த வீட்டில் இருந்து எடுப்போம். அப்படியே பைக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.